இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க. இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இன்றைக்கி டேட் என்னென்னா 12 ஏப்ரல் 2026ங்க, ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா, 1 by 1 சால்வ் பண்ணலாமா? இப்போ முதல் கேள்வியை பார்ப்போம். பெட்ரோலிய விலைவேற்றம் காரணமாக பல நாடுகளின் டேஷ் பாதிக்கப்படுகிறது. பெட்ரோலிய பொருள் ரேட்டு ஆச்சுன்னா எல்லாத்தோட எக்கனாமி பாதிக்கும். எக்கனாமின்னா தமிழில் பொருளாதாரம்னு சொல்லலாம். பொருளாதாரம். ஓகே, ஒன்று மேலேருந்து கீழே என்ன? அரிச்சந்திரன் பேச மறுத்தது. அரிச்சந்திரன் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவாங்களா. அரிச்சந்திரன் உண்மையே பேசினதுனால அரிச்சந்திர மகாராஜா பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே தெரியும். பொய். அரிச்சந்திர மகாராஜா பொய் பேச மாட்டேன்னு கடைசி வரைக்கும் நின்றார். ஓகேங்க, 2 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? ஆட்டோமேட்டிக் அப்படின்னா என்ன தமிழில்? ஆட்டோமேட்டிக் அப்படின்னா தானாக இயங்கக்கூடியது, தானி இயங்கின்னு சொல்லலாம். தானி இயங்கினா ஆட்டோமேட்டிக். ஓகேங்க. 9 இடமிருந்து வளம் என்னன்னு பார்ப்போம். உருளை, சேனை, சேம்பு ஆகியவை டேஷ் இந்த வகையை சேர்ந்தவை. இதில் ஆல்ரெடி எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேம்பு கிழங்கு தான். இது எல்லாமே கிழங்கு வகையை சேர்ந்தவைகள். அதாவது தலைக்கு கீழே விளையக்கூடியது கிழங்கு. சரிங்க, 5 மேலேருந்து கீழே பார்ப்போம். 3ஆவது இடத்து இங்குங்க. திருச்சி அருகே பள்ளிக்கொண்ட பெருமாள் தலம். திருச்சி அருகே பள்ளிக்கொண்ட பெருமாள் தலம் அப்படின்னா ஸ்ரீரங்கம், ரங்கநாதர், ஸ்ரீரங்கம், கோவிந்தா, ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 இடமிருந்து வளம் என்ன? கல்யாண பரிசு, நெஞ்சில் ஒரு ஆலயம் போன்ற படங்களை இயக்கியவர். கல்யாண பரிசு ஜெமினி படம்னு எனக்கு ஆயிடுச்சுங்க. 1959 வந்த படங்க. நெஞ்சில் ஒரு ஆலயம் 1962 வந்தது. ரெண்டுமே இயக்குனர் சி.வி. ஸ்ரீதர்னு சொல்லுவோம். ஸ்ரீதரின் படங்கள். ஓகேங்க, 3 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? சுதந்திர போராட்ட காலத்தில் காங்கிரஸ்காரர்கள் அணிந்த உடை. காங்கிரஸ்காரர்கள் அணிந்த உடைன்னு ஒரு சைடு சொல்லலாம். மேட் இன் இந்தியா ட்ரெஸ்ஸு, நம்ம கதர் ஆடை. கதர் ஆடை அணிந்த. சரி, 3 இடமிருந்து வெள்ளம். சிறுவர்கள் விளையாட்டில் டேஷ் இழுக்கும் போட்டி உண்டு. படம் பிடிச்சி இழுக்கான்னு சொல்ல முடியாது. இங்கே வந்துக்கனால கயிறு இழுக்கும் போட்டி நடந்ததுன்னு சொல்லலாம். சரிங்க, இந்த சைடு ஹிண்ட் வச்சு ஆல்ரெடி இங்கடி முடிச்சிட்டோம். அடுத்த ஹிண்ட் இங்கே இருக்குது. 4 இடமிருந்து வளம் என்ன? புதிய அல்ல, புதுசு இல்லை அப்படின்னா பழையன்னு சொல்லலாம். பழைய. சரிங்க, 4 மேலேருந்து கீழே. கோழிகளை அடைத்து வைக்கும் கூண்டு. பேல ஆரம்பிச்சுக்குங்க. வேறு ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போம். 8 இடமிருந்து வளம் என்ன? அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம். அமெரிக்காவுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் என்னென்னு சொல்லுவோன்னா நாசா. இங்கிலீஷில் NASAன்னு சொல்லுவோம். நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். சரிங்க, 10 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? இளைய சகோதரர். இளைய சகோதரர் என்னன்னு சொல்லுவோம்னா தம்பின்னு சொல்லுவோம். வீட்டில் உள்ள இளைய சகோதரனை எப்போவுமே தம்பின்னு சொல்லுவோம். சரிங்க, 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கோழிகளை அடைத்து வைக்கும் கூண்டு. பட்டி, கோழிக்கூண்டு. அங்கே இங்கே பேல ஆரம்பிச்சுக்குங்க. சரி, இதுக்கு தெளிவான ஒரு வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாரம் அப்படின்னு இருக்கு. பஞ்சாரம்,
பஞ்சாலம் அப்படின்னா பறவைக்கூடு இல்லைன்னா மண்பாண்டம் செய்யக்கூடிய இடம்னு சொல்லலாம். 2 மீனிங் இருக்குது. சரிங்க. 11 மேலேருந்து கீழே என்னென்னு பாருங்கள். பீலா அஞ்சுக் நவீன ஓவிய தந்தை, மாடர்ன் ஆர்ட் ஓவிய தந்தை பாப்லோ பிக்காசோ. இங்கே வந்து பீலா அஞ்சுக்கு பிக்காசோ. ஓகேங்க. ஸோ அடுத்து இங்கே காலம் முடிஞ்சதுக்கு 16 இடம் வந்து வளம் என்னன்னு பார்க்கலாம். பசுமையை ரசிக்கவும் நடைபயிற்சி செய்யவும் நகர மக்கள் நாடும் இடம். நகர மக்கள், நாட் அண்ட் வில்லேஜ் மக்கள், நகர மக்கள் நாடும் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்க். பார்க் வந்து தமிழில் என்னன்னு சொல்லுவீங்கன்னா பூங்கா. சரிங்க. 16 மேலேருந்து கீழே என்ன இருக்குது? பூரிப்பின் அப்படிங்கிற வேர்டில் சிச்சுண்டி இருக்கான். பூரிப்பின் தொடக்கத்தில் சிச்சுண்டி அப்படின்னா பூரி இருக்குதுங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன? பூரி. ஓகே. 14 இடம் வந்து வளம் என்ன? மிஸ்டர் டேஷ் என்றால் அரசியலில் ஒருவரை குறிப்பிட்டால் அவர் ஊழல் கதைப்படாதவர். மிஸ்டர் க்ளீனாக இருக்காது அப்படின்னா, க்ளீனுன்னா சுத்தமாக இருக்காது அப்படின்னா கதைப்படாதவர் அப்படின்னு சொல்கிறோம். மிஸ்டர் க்ளீன். ஓகே. 12 மேலேருந்து கீழே. தெற்கிலேருந்து வீசும் இதமான காற்று. தெற்கிலேருந்துன்னு தேயில ஆல்ரெடி ஒன்று ஹிண்ட் இருக்குதுங்க. தெற்கிலேருந்து வீசும் காற்று வந்து தென்றல் காற்று. சரிங்க. 12 இடமிருந்து வளம் என்ன? நாட்டுப்புற மக்களால் பாடப்படும் இனிமையான இசை. வேறு ஹிண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். 13 மேலேருந்து கீழே. மாங்கனியின் முந்தைய நிலை. மாம்பழத்தோட முந்தைய நிலை அப்படின்னு கேட்டால், மாம்பழம் பழுக்கிறதுக்கு முன்னால் என்னவா இருக்கும்? மாங்காய். சரி. 17 இடம் வந்து இதுக்கு அடுத்து பாருங்க. 17 இடம் வந்து வளம் கால ஆம்கி. ஆலய உண்டியல்களின் மேல் இந்த சொல் காணப்படும். ஆலய உண்டியல் மேலே உண்டியல்னு எழுதியிருக்க மாட்டாங்க. என்னென்னு எழுதியிருப்பாங்க? காணிக்கை. கையில் முடிஞ்சிருக்குங்க. 2 எழுத்து வேர்டு தான். 15 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? விரோதம். விரோதமாக 2 இடத்துல சொல்ல போனோம்னா பகைன்னு சொல்லலாம். பகைனா விரோதம். சரிங்க. 12 இடமிருந்து வளம் பார்த்துவோமா? நாட்டுப்புற மக்களால் பாடப்படும் இனிமையான இசை. நாட்டுப்புற மக்களால் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. தெம்மா அப்படின்னு வந்துச்சு. தெம்மாங்கு. தெம்மாங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை வந்து தென் ப்ளஸ் மாங்குன்னு சொல்லலாம். தெற்கு சைடில் உள்ளது. இன்னொன்று மாங்குன்னா வந்து தேன் போல். தென் தமிழகத்தையுடைய நேச்சுரல், அழகு, லவ் எல்லாத்தையுமே, காதல் எல்லாத்தையுமே வந்து தேன் போன்ற இசையில் படிக்கிறது தான் தெம்மாங்கு. ஃபோக் சாங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. 7 மேலே இருந்து கீழே. எது சொல் மேலே ஏததுக்கு ஆப்போசிட். எதங்கு தம்பி. அட எதங்கு தம்பி. இப்போ கூட விஜய் டைலாகாக இருக்குதுங்க. இறங்கு மேலே எதனா கிளை இறங்கணும் பாதுகாப்பா. 7 இடம் இருந்து வளம் என்ன? டேஷ் ஓசை கேட்ட நாகம் போல் நடுங்கினான். இந்த பயந்துக்கிட்டு இருக்கவங்கள சொல்லக்கூடிய பழமொழிங்க. இடி ஓசை கேட்டால் பாம்பு வந்து அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியாமல் அப்படி நடுங்கி போய் நிற்குமா. அதே மாதிரிலாம் பயந்து போயிட்டாங்கன்னா லைஃப்பில் எதுலேயுமே அப்படி நடுங்கியே நின்றுருவாங்க. அப்படி நிற்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக உள்ள டைலாக் மெசேஜ் பழமொழி. 6 மேலேருந்து கீழே என்ன? 2 எழுத்து டி. தாவரத்தை வந்து என்னன்னு சொல்லுவீங்க? மரம், செடி, கடைசியாக கொடி. கொடினா படகக்கூடியது. சரிங்களா? எல்லாமே சால்வ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எல்லாமே சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம்.
ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஹோல்டிங் பண்ணுறேன். ஏதாவது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூங்க.